ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி மசாலா டேஸ்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து சாமிக்கு வச்ச பூலாக இருக்குது இல்லைங்களா, அதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இதில் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் ரோஸு, செவந்திப்பூ இந்த மாதிரி எல்லாமே எடுத்து நல்லா வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி நல்லா காஞ்சி வரணுங்க, நல்லா மொறுமொறுப்பாக காஞ்சி வரணும். அப்போ தான் மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நல்லா வருங்க. இப்போ அது கூட தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாங்க. ஒரு 4-5 கிராம்பு எடுத்திருக்கேன், 4-5 ஏலக்காய் எடுத்திருக்கேங்க. அது கூட சாம்பிராணி, பச்சை கற்பூரம் வந்து எடுத்துருக்கேங்க. அது கூட பன்னீர் எடுத்துருக்குறேங்க, கற்பூரங்க. இது கூட நம்ம வந்து ஜவ்வாது இருந்தால் வந்து சேர்த்துக்கலாங்க, நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஃப்ளேவருக்காக இப்போலாம் வந்து கடைகளில் வந்து சாண்டலோட எசென்ஷியல் ஆயில் அந்த மாதிரிலாம் இருக்குதுங்க, நம்ம அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நெய் கொஞ்சம் தேவைப்படுங்க. இது வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாங்க. இதை ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா பவுடராகி வந்திருக்கு. இது கூட நம்ம என்னென்ன சேர்க்கலாம்னு பார்க்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சாம்பிராணி, இதை வந்து நல்லா தூள் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா தூள் பண்ணிவிட்டு இப்போ இதை சேர்த்துக்கலாங்க. ஏலக்காயும் கிராம்பு எடுத்து வச்சுருக்கீங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. 5-6 கற்பூரம் சேர்த்துக்கலாங்க. இதை ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. கூட கொஞ்சமாக ஜவ்வாது சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சுங்க. இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் உதிரியாக இருக்குதுங்க. இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக பிடிக்கிற அளவுக்கு வந்து கலந்து எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு தண்ணிக்கு பதிலாக நீங்கள் வந்து பன்னீரே சேர்த்து கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி வந்து உதிர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். குட்டியாக இருக்கும் இல்லைங்களா, அந்த பைப்பு வந்து எடுத்துருக்கேங்க. நீங்கள் சிரிஞ்சு இருக்கு இல்லைங்களா, அது கூட கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடியில் வந்து கை வச்சுட்டு இதை வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா அழுத்தி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. அடியில் வந்து வச்சு தள்ளுறதுக்கு ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்படி மெதுவாக வந்து தள்ளுனிங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்துடுங்க. கடையில் வாங்கும் இல்லைங்களா, அதே மாதிரி இருக்குது பாருங்கள். மீதி இருக்கிறது இதேமாரி செஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பைப் எதுவுமே இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கையில் கூட இந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கலாங்க. அப்படி இல்லை இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சாம்பிராணி எல்லாமே செஞ்சு எடுத்தாச்சுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. இது வந்து 3 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 3 நாள் நல்லா காஞ்சிருச்சுங்க. நல்லா சூப்பராக வந்திருக்குது. நான் வந்து யூஸ் பண்ணியும் பார்த்துட்டேங்க. நல்லா சூப்பராக வாசமும் வருது, நல்லா புகையும் வருதுங்க. எப்படி வந்து புகை வருதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. பாருங்கள், புகை வருதுங்க, எவ்வளோ புகை வருதுன்னு. இல்லை வாசமும் நல்லா சூப்பராக இருக்குதுங்க. சாமிக்கு வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த பூ வந்து தூக்கி போடாமல் நம்ம இந்த மாதிரி செஞ்சு நம்ம வீட்லேயே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்களும் இதேமாரி வீட்டில் சாமிக்கு வைக்கிற பூ வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். இது செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.